पूर्णमादः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரரோட விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். 2வது பாதம் சாதனா பாதம். அதில் நேற்று நம்ம பார்த்துருக்கிறது 41வது சூத்திரத்துக்கான விருத்தி பார்த்துருக்கோம். 41வது சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சத்வசுத்தி சௌமனஸ்ய ஏகாகிரிய இந்திரிய ஜெயத்வ இந்திரிய ஜெய ஆத்மதர்ஷன யோக்கியத்வானிச்ச. இந்த சௌச்சத்தை பார்த்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணுறதுனால, சௌச்சம் 2 விதமான சௌச்சம் சொன்னோம், பாக்ய சௌச்சம் ஆந்தர சௌச்சம் அப்படின்னு. இந்த சௌச்சத்துன்னு சொல்லக்கூடிய சுத்தத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனால அதில் நல்ல நிலை பெறுவதனால் என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, சத்வசுத்தி உண்டாகும். சத்வசுத்தின்றதுக்கு அர்த்தம் காமம் இல்லாமல் போகும். காமம் இல்லாமல் போச்சுன்னா குரோதமும் இருக்காது. காமக்ரோதங்கள் இல்லாத நிலைக்கு தான் பேர் பார்த்தீங்கன்னா சத்வசுத்தின்னு பேரு. அப்ப சத்வசுத்திக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌச்சம். அதுக்கு அடுத்தது சௌமனஸ்யம். சத்வசுத்தி உண்டாச்சுன்னா மனசு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபமா இருக்கும். என்னது சுமனசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்ல சாந்தமா இருக்கும். அப்படி இருக்கிற மனசுல பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தம் பார்த்தீங்கன்னா ஈஸியா ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றது நடக்கும். அந்த ஏகாகிரியம் கிடைச்சதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஏகாகிரியம் உண்டாகும் போது 70% சத்துவகுணம் தான் ஏகாகிரத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப சத்துவகுணம் உண்டாக சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா சுகம் கொடுக்கும். முக்கியமா எந்த அளவுக்கு சத்துவகுணம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளார சுகம் அதிகமா இருக்கும். சுகம் அதிகமாச்சு அப்படின்னா அவன் இந்திரிய விஷயங்கள்ல வெளியில போகவே மாட்டான். நமக்கு உள்ள சுகம் தெரியலன்னா வெளியில போகும். வெளியில சுகம் எப்ப நிப்பாட்ட முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் உபாசனையை நான் எல்லாத்துக்கும் சொல்றது, நல்லா அனுஷ்டானம் பண்ணுங்க, ஓங்கார ஜபத்தை பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, நாம ஜபம் பண்ணுங்கன்னு. எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளார சத்துவகுணம் அதிகமாக உள்ளுக்குள்ளார சுகம் தெரியும். சுகம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இந்திரியங்கள் என்னாகும்? சாந்தமாகும். அப்ப இந்திரியத்தை சாந்தப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா உபாசனை. ஆக்சுவலா என்னது? உபாசனை என்ன பண்ணுது? சத்துவகுணத்தை அதிகப்படுத்து. சத்துவகுணத்தை அதிகப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சௌச்சத்தை பண்ணலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஜபத்தை பண்ணலாம். இதெல்லாம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 70% உள்ள சுகம் கிடைக்க இந்திரிய ஜெயம் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப இந்திரிய ஜெயம் நடக்கிறதுக்கு பேர் தான் தமம் அப்படின்னு சொல்றோம். ஏகாகிர சித்தத்துக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா சமம்னு சொல்றோம். வேதாந்தத்துல சமம் தமம் சொல்றோம். இந்த 2ம் நடந்துருச்சு அப்படின்னா ஆத்ம தரிசனம் உண்டாகிறதுக்கான யோக்கியதா பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்போ ஆத்ம தரிசனம் உண்டாகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சௌச்சத்து மூலமா ரொம்ப அழகா பிராப்தி பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 42வது சூத்திரம். அப்ப பார்த்தீங்கன்னா சௌச்சம் 2வது நியமத்துல 2வது நியமம் சௌச்சம் சந்தோஷம். சந்தோஷத்துலனால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா ஆச்சாரியர் அவதாரிக்கா சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர். சம்
பிரத்யந்த சௌச்ச சித்தம் ஆக சித்திமாக. ஆச்சாரியர் சொல்றாரு, நல்லா உண்டான சம்பிரதி அந்த சௌச்சம், அந்த சௌச்ச சித்தி, நல்லா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த கரணம் சுத்தியாச்சு அப்படின்னா அதனால உண்டாகக்கூடிய சித்தி என்ன சுவாமி அப்படின்னு கேட்கிறார். வெளியில பாத்தீங்கன்னா சுத்தம் பார்க்க 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 என்ன கிடைக்கும்? வைராக்கியம் உண்டாகும், காமம் இல்லாம போகும். அதே நேரத்துல உள்ளுக்குள்ளார சுத்தமாக ஆக காமங்கள் குரோதங்கள் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னா அந்த சித்தியை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல 42வது சூத்திரம் சொல்லப்படுது. சந்தோஷாத் அனுத்தம சுகலாபஹ, சந்தோஷாத் அனுத்தம சுகலாபஹ. சந்தோஷாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாத்தீங்கன்னா வெளியில காமமே இல்லை, உள்ளுக்குள்ளார இருக்க 5 ரிப்புக்கள் யார்? 6 ரிப்புக்கள், ஷட் ரிப்புக்கள் சொல்றோம்ல, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம். இந்த எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது முதல் பெர்சன் யாரு? காமம், ஆசை. அந்த ஆசை பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலும் ஆசை, பெருசா பேராசையாவும் ஆகும். இந்த ஆசை இருந்துச்சுன்னா பின்னாடி பின்னாடி பின்னாடியே குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் எல்லாம் பின்னாடி வந்துருவாங்க. அப்ப இந்த 6ம் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய மனசு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சந்தோஷமா இருக்குமா சுவாமி? அப்படின்னா சந்தோஷம் இருக்காது. அப்போ சந்தோஷம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்திக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் திருப்தி. எது பிராப்தி ஆயிருக்கோ அதுல எவனுக்கு பாத்தீங்கன்னா திருப்தி இருக்கோ, போதும் சாமி, எது பிராப்தி ஆனாலும் போதும் சாமி, போதும் போதும் அப்படின்ற அந்த போதும்ன்ற திருப்தியில இருந்து என்ன உண்டாகுது அப்படின்னா, ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆப்போசிட். திருப்திக்கு ஆப்போசிட் ஆசை, ஆசைக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா போதும் என்ற எண்ணம், திருப்தி. அதனால்தான் நான் உங்கள்கிட்ட எப்ப சொன்னாலும் போதும் போதும் போதும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. போதும் போதும்னா சம்சாரம் நிறைவாயிடும். அதே நேரத்தில் வேணும் வேணும்னா சம்சாரம் விரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப சம்சாரம் வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? எது கிடைச்சாலும் போதும் 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 போதும், கொடுத்ததெல்லாம் போதும், பகவான் கொடுத்ததெல்லாம் போதும், எது எது வேணாம், எனக்கு வேணாம், இது வேணாம், எது வேணாம், இப்படி சொல்லி பாருங்க. இப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வேணும்னு சொன்னீங்கன்னா மனசு சர்ச்சிங் போயிட்டே இருக்கும். எனக்கு வேணும், என் குழந்தைங்களுக்கு வேணும், பேர குழந்தைங்களுக்கு வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு எந்த விஷயத்த வேணும் வேணும்னு எந்த நிமித்தத்தை வச்சு சொன்னாலும் மனசு எக்ஸ்ட்ரோவெர்ட் ஆகிட்டே இருக்கு. அதை குறித்து சிந்தனை பண்ணுது, அதை குறித்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி அதை அடையிறதுக்கான முயற்சி, நிறைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சித்தம் பார்த்தீங்கன்னா நிறைய விருத்திகளை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. எனக்கு ஒரு வீடு வேணும் ஆசைப்பட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீடு 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 எங்கே இடம் கிடைக்கும், எங்கே இடம் கிடைக்கும், இடத்த பார்க்க ஆரம்பிக்கும், மனசு சஞ்சலமாயிடும், நல்லா சஞ்சலமாகும். நானும் வித்யா பிரசாத் ஒரு இடம் பார்க்கறதுக்கு போனோம். வித்யா பிரசாத் சொன்னார், ஒரு இடம் பார்ப்போம் சாமி அப்படின்னு. நான் ரொம்ப கிளியராக இருந்தேன், எனக்கு தெரியாதுக்கு உங்களுக்கு இடம் பார்க்க போறீங்க, நான் கூட வரேன் அப்படின்னு. போனோன்னு 4 நாள் அதுவும் இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா, இங்கே அங்கே அல்லாட வச்சுருவானுங்க, ஊர் ஃபுல்லாக நம்மள்ட்ட சுற்றி சுற்றி காட்டுவானுங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு 10 லட்சத்தில் ஏதாவது வாங்கிடலாம், முடிஞ்சிடும் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மலாம் அவுட் ஆஃப் டேட்டட் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம போனது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இப்போ பிறந்திருக்கணும், அப்போ தான் தெரியும். எங்கேயோ இருக்கும் வேலை. நம்மளை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்களாம் இழுத்து இழுத்து இங்கே வா அங்கே போ, அப்படியே ஏதோ ஒரு பெரிய கடவுளே வந்த மாதிரி ஒரு சின்ன லேண்டை வச்சுட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்மளை அலைய வச்சு அப்பதான் தெரியும், வேணாம் சாமி, நிம்மதியாக இருந்துட்டு ஒரு லேண்டு பார்க்க போனீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு வாரம் அலைஞ்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஐயோ மனசு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சஞ்சலம் ஆயிடும், அப்படியே கொதிக்கும், அப்படியே ஃப்ளட்டு மாதிரி தாட் ப்ராசஸ் ஆகும், குவைட்டாக உட்காராது. அதுக்கப்புறம் வித்யா பிரசாத் சொல்லிட்டார், சாமி ஒன்றும் வேண்டாம் சாமி, அப்படி நிம்மதியாக இருப்போம், இப்படி போகிறதே போட்டும் சாமின்ட்டார், நிம்மதியாக. இதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு சின்னது வேணும் அப்படி நம்ம ஆசைப்பட்டாலும் இந்த மனசு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. முக்கியமாக தெரிஞ்சுங்க, மனசு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடையவியல் வேணுமே அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அடையவியலை எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா மனசு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். யூடியூப்பில் பார்க்கலாமா, இல்லை யாராவது மாமிகிட்ட பார்த்தீங்கன்னா அடையவியல் பண்ணுறதுக்கு ஏதாவது ரெசிபி கேட்கலாமா. அடையவியல் வேணும்னு வரும்போதே ஒரு தாட் வரும்போதே ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு லேண்டு பார்க்கணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ஏதாவது ஒரு சின்னதாக பண்ணணும்னா கூட மனசு என்ன பண்ணுது,
தன் நிலையில இருந்து விஷய சிந்தனைக்கு போகுது. அந்த விஷய சிந்தனை பண்ண 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 என்ன ஆகுது, மெலியில மெதுவா விரிஞ்சு போகும்போது என்ன, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம். எப்பெல்லாம் இந்த மனசு பாத்தீங்கன்னா தான் தானா நிக்குதோ, போதும்ன்ற எண்ணத்துல இருக்கும்போது தான் தானா நிற்கும், அப்பெல்லாம் இதுக்கு பாத்தீங்கன்னா குவைட்டா சுகமா இருக்கும். எப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசு தான்ல நிக்காம வெளி சிந்தனைகளுக்கு போகுதோ, அப்பெல்லாம் நமக்கு துக்கமானது உண்டாகுது. இப்ப நம்ம குவைட்டா ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கோம், பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டோம் வேணும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்ப திருப்தின்றது பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு சாவி அப்படின்னா, திருப்தி இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ற திருப்தி இருந்துச்சுன்னா அதுதான் சந்தோஷம் அப்படின்னு பேர். திருப்திக்கு இன்னொரு பேர் தான் சந்தோஷம். போதும்ன்ற எண்ணத்துக்கு இன்னொரு பேர் தான் அந்த இடத்துல மனசு எப்படி இருக்கு, மனசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி குவைட்டா இருக்கும். அந்த குவைட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் திருப்தி, சந்தோஷமா மாறுது. சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா நல்லா இதே பிராக்டிஸ் பண்றோம். ஒண்ணு வேணாம் 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 ஒண்ணு வேணாம். அப்ப எப்படி இருக்கும் மனசு பாத்தீங்கன்னா எப்பவுமே சொஸ்தமா இருக்கும், தன் நிலையில இருக்கும். அந்த சொஸ்தமா இருக்கிறதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா என்ன சுவாமி கிடைக்கும்னா அனுத்தம சுகலாபம். அனுத்தமம் அப்படின்னா உத்தமம் என்னன்னா வேற உத்தமமே இல்லாம, கம்பேரிசன் இல்லாம, ஒப்புமை இல்லாத ஒரு சுகம் பாத்தீங்கன்னா, கம்பேர் பண்ண முடியாத ஒரு சுகம் பாத்தீங்கன்னா அடையப்படுகிறது. என்ன சுகம் சுவாமி? கம்பேர் பண்ண முடியாத ஏதாவது சுகம் இந்த உலகத்துல இருக்கா சுவாமி அப்படின்னா ஒரே ஒரு சுகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சுகம். அந்த ஆத்ம சுகம் பாத்தீங்கன்னா நல்ல முறையில கிடைக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், வைராகியம்னா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே பெரிய சொல்யூஷன். சந்தோஷம்ன்றது நம்ம லாஸ்ட் சிம்பிளா எடுத்துக்கணும். சந்தோஷம்ன்றது ஆக்சுவலா சந்தோஷம் என்ன தெரியுங்களா, திருப்தி. திருப்தினா என்ன அர்த்தம், ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணான்றதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஒண்ணு வேணான்றதுக்கு பேர் தான் இங்க வைராகியம்னு பேர். அப்ப அந்த வைராகியத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்த உங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராகியம் அதிகமாக உங்களுக்கு உத்தமமான சுகமானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். முக்கியமா இது பாத்தீங்கன்னா எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு, பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம். பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 27:6-27 பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். உத்தம சுகம் கிடைக்குமா? என்ன உத்தம சுகம்? சுகம் உத்தமம். உத்தம சுகம் எங்க கிடைக்கும் அப்படின்னா பிரசாந்த மனசம். மனசு பாத்தீங்கன்னா பிரசன்னமா இருக்கணும். பிரசன்னமா இருக்கணும்னு அர்த்தம் அந்த இடத்துல எந்த ஒரு தாட்டும் வேணும் வேணாம் அப்படின்ற எந்த தாட்டும் இல்லாம இருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா போதும் 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 சொல்லி 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 மெதுவா இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மனசு அடங்கி 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 மெதுவா 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 பிரசன்னமா எந்த தாட்டும் இல்லாம போயிடும். எந்த தாட்டும் இல்லாம வேணும் வேணும் அதான் ஆசை. அந்த வேணும் வேணும்னு பண்ணதுக்கு பிறகுதான் காமம். அதுக்கு பிறகுதான் எல்லா குரோத லோப மோகன்ற தாட்டெல்லாம் வருது. அப்ப போதும் 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 சொல்ற எண்ணம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா தாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற வேலை. அதுதான் தாட் எல்லாம் ரிமூவ் பண்ண 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 போதும் போதும் எல்லாத்துலயும் அப்ளை பண்ணணும். போதும் 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 எந்த விஷயமா இருந்தாலும் போதும் 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 அப்படி பண்ண 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 மனசு ரொம்ப ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், பிரசன்னமா ஆயிடும், எந்த மலங்களும் இல்லாம போயிடும். அந்த இடத்துல யோகிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சுகம் உத்தமம், உத்தம சுகமானது கிடைக்குது அப்படின்னு பகவத்கீதையில ஆச்சாரியர் சொல்றாரு. உபைத்தி சாந்த ரஜசம். சாமி எப்படி சாமி உத்தம சுகம் கிடைக்குதுன்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா காமமும் குரோதமும் ரஜோகுணத்தோட காரியம். காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்தியேன மிக வைரினம். காமம் குரோதம் எங்கிருந்து உண்டாகும்? ரஜோகுணத்திலிருந்து உண்டாகும். ரஜோகுணம் இருந்துச்சுன்னா காம குரோதம் உண்டாகும். ஒன்ன சார்ந்து சார்ந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நானும் வித்யா பிரசாத்தும் என்ன பண்ணுவோம், லீவ் போட்டாவே நான் பாட்டுக்கு லீவ் போட்டா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, ஃப்ரீயா உட்காந்துட்டு ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டு 8:30 மணி வரைக்கும் ஃப்ரீயா ரிலாக்ஸா, கிளாஸ் இருக்காது.
கிளாஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஓங்கார ஜபத்தை ரொம்ப ரிலாக்ஸா பண்ணிட்டு இருப்பேன். ஆனா லேண்ட் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு காலங்கத்தால் ஆச்சு 6:30 6:30 போயிடுவோம் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பரபரப்பு இல்லாம இருக்கிற ஆள் என்ன பண்ணுவேன், கிளம்பிடுறது 6:30 கிளம்பி ஊர் ஊரா போயிட்டு சுத்திட்டு இருக்கிறது. இடம் எங்க இருக்கு இடம் இருக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமாயிடும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த ஆசையின் விளைவா என்ன உண்டாகுது, சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணமா மாறிடுது. ரஜோகுணம் ஆகி என்ன பண்ணுவோம், ரொம்ப வேவரிங் ஆகி மனசு அப்படியே துள்ளி குதிச்சு நிறைய தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய சிந்தனை பண்ணி கடைசியில என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ரிட்டர்ன் வருவோம் லீவ் நாள்ல. 11 மணிக்கு வந்தோன்னே ஒரே டயர்டா இருக்கும், படுத்தா போதும் அப்படின்னு தமசத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் இப்படி பார்த்தோம், இது ஆகிற காரியம் இல்லைன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டணும், நிம்மதி ஆகி போச்சு. அப்போ ஒரு காமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அது காமம் வருது அப்படின்னாவே அது என்னது அப்படின்னா ரஜோகுண காரியம். அந்த ரஜோகுணம் மெதுவா நம்மளை என்ன பண்ணுவோம், தமோ குணத்துக்கு கொண்டு போகும். ரஜோகுணமும் தமோ குணமும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் வந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காமமும் குரோதமும் லோபமும் மோகமும் மதம் மாத்சரியம் இதெல்லாம் ரஜோகுண காரியம். வேணும் வேணும் வேணும்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது இருக்கும். இதே நீங்க வேணான்னு சொல்ல ரஜோகுணம் கம்மியாய் மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவடைகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம், உத்தம சுகம் கிடைக்கும். அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா சாந்த ரஜசம். ரஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் சாந்தமாகுது. சாந்தமாச்சுன்னா பிரம்மபூத்தம் அகல்மஷம். எந்த கல்மஷங்களும் இல்லாத பிரம்ம வடிவா இருக்கக்கூடிய ஆனந்தமானது, நம்முடைய கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடிய ஆனந்த சுரூபமானது நமக்கு அடையப்படுகிறது. சிம்பிள் பாக்குறதுக்கு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தெரியுது. சந்தோஷத்தினால வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு. சுகம் கிடைச்சிரும் சாமி, ஆனா அதுல ஒரே ஒரு முக்கியமானது அனுத்தம சுகலாபம் போட்டிருக்கு. அனுத்தம்னா உங்களுக்கு போதும்ன்றது அந்த திருப்தி அதிகமாக அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். தஸ்ய காரியம் ந வித்யதே 3:17 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றார், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒண்ணு தோணும், ஒன்னும் பண்றதுக்கு ஒன்னும் வேணாம் சாமி, ஒன்னும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா யோந்த சுகோந்தராராம, அவன் உள்ளுக்குள்ளாரைய ஆத்மாராமனா ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சிருவான். அதனால வந்து சந்தோஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்தின்றத வந்து ஈஸின்னு எடுத்துக்காதீங்க. எந்த லட்சணம் எடுத்தீங்கன்னாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம், அதுதான் முடிவுலயே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், இது அஹிம்சா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம், ஆனா அதுதான் சர்வாத்ம பாவம். அதே மாதிரி வந்து சௌச்சத்தை ஆரம்பிக்கிறோம், நம்ம சௌச்சம்னு சிம்பிளா சொல்லிட்டோம், சௌச்சம் தான் என்ன ஆகுது, லாஸ்ட்ல மோட்சத்தை கொடுக்கறதுன்னு லாஸ்ட்ல வரைக்கும் யோக்கியத்தையை உண்டு பண்ணிடுறது. அதே மாதிரி சந்தோஷம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவு, பூரண நிறைவு தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லப்படுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தினால உத்தமமான சுகலாபமானது, ஒப்பில்லாத சுகமானது அடையப்படுகிறது. விருத்திகாரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சந்துஷ்டஸ்ய யோகினஹ, சந்துஷ்டகனா என்ன அர்த்தம், சந்தோஷமா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்தியா இருங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. சந்தோஷத்தை நம்ம இன்டர்பிரேஷன் வேற மாதிரி பண்றோம், நம்ம இது வரைக்கும் லௌகிகத்துல தெரிஞ்சதெல்லாம் வேற. சந்தோஷம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா, ஆமாஞ்சி மைசூர் பாக் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இல்ல அது இல்ல. நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்து சந்தோஷமா இருக்கிறது இல்ல. என்ன பண்ணுது தெரியுங்களா, சந்தோஷம் என்ன பண்ணுது தெரியுங்களா உங்களுக்கு, என்னோட இந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா வருது, நல்ல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பிபரே ராமரசம் கேட்கிறேன் நான். பிபரே ராமரசம் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, இந்த காது வழியா போற சப்தம் என்ன பண்ணுது தெரியுங்களா, அந்த அது வழியா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா ஒரு 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 வே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கு, காது வழியா கண்ணு வழியா மூக்கு வழியா எல்லாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காது வழியா அந்த சப்தம் மியூசிக் உள்ள போய் என்ன பண்ணுது அப்படின்னா அது லாஸ்ட் ஹிருதயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டு. அப்ப தடுத்து நிப்பாட்டும் போது ஒரு ஹோல்ஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா போகாம அந்த வழியா வந்த ஒரு சப்தம் அந்த விருத்திய வந்து எழவிடாம என்னுடைய சொரூப்பம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டு. நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி இருக்குல்ல பாட்டு,
பிபரே ராமரசம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாட்டு அப்படின்றோம். பிபரே ராமரசம் சுகம் இல்ல. சுகம் சந்தோஷம் கொடுத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணம், அந்த காது வழியா போற விருத்தி தடுத்து நிப்பாட்டப்பட்டது. இந்த பூரி எடுத்து வாயில வச்சோன்னு, பூரி மசாலாவை எடுத்து வாயில வச்சோன்னு ஒரு ஆனந்தம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நாக்கு வழியா வந்த ரச விருத்தியை பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டப்படுது. எப்பெல்லாம் வெளிமுகமா போற விருத்திகள் தடுத்து நிப்பாட்டப்படுமோ அப்பெல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாகுது. போதும் அப்படின்ற அந்த திருப்தி உண்டாகும் போதெல்லாம் சந்தோஷம்னு சொல்றோம். இப்போ எதுவும் வேணாஞ்சி, போதும் போதும் போதும், மியூசிக் வேணாம், எனக்கு டேஸ்ட்டுக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஸ்மெல்லுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு எல்லா இந்திரியங்களையும் ஒருத்தர் போதும் 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 இந்திரிய விஷயங்கள் எல்லாத்துலயும் சொல்றான்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு எண்ணங்கள் பாத்தீங்கன்னா வெளிமுகமா இந்த விஷயங்கள், இந்த இந்திரியங்கள் வழியா வெளிப்படாம போகும். அப்ப இந்திரிய விருத்திகள் பாத்தீங்கன்னா வெளிப்படாம இருக்கும் போது இந்த தான்ற அந்த கான்சியஸ்னஸ்ல இந்த மனசு பாத்தீங்கன்னா ஒடுங்கி இருக்கும். அதுக்கு பேரு தான் சந்தோஷம். அதனால பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வஸ்துக்களை கொடுத்து கொடுத்து பண்றமே, அது அடிக்ஷனை உண்டு பண்ணுது. அதே பாத்தீங்கன்னா போதும் போதும்னு விஷயங்களை கொடுக்காம பண்ணினீங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும்? சந்தோஷம். விஷயங்கள் இல்லாமலேயே ஒருத்தன் திருப்தியோட சந்தோஷத்தோட இருக்க முடியும். அப்ப இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா சந்துஷ்டஸ்ய யோகினக, எந்த யோகி பாத்தீங்கன்னா போதும் 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 போதும்ன்றதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? போதும் போதும்ன்றதுக்கு என்ன பண்ணணும்? தோஷ தரிசனம் சொல்லியிருக்கேன்னா, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தோஷ தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எது வேணுமா? ஆமா, நினைச்சிட்டு இந்த தோஷங்கள்லாம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கேன்னு பார்த்து 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 மனசு பாத்தீங்கன்னா விஷய சிந்தனையில இருந்து கட்டாயிரும். விஷய சிந்தனை கட்டாகிறதுக்கு முக்கியமான காரணம் தோஷ தரிசனம். அதனால போதுன்ற எண்ணம், அதனால விஷய சிந்தனை கட்டாகிறது. இந்த 3 லிங்க். அப்படி ஆகும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட யோகிக்கு சத்துவ உத்கர்ஷாத் ரொம்ப முக்கியமானது பண்றாரு பாருங்க. போதும் போதுன்ற யோகிக்கு என்ன உண்டாகும்? காமம் இல்லை. காமம் எதோட குணம்? அப்படின்னா ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது. அப்ப ரஜோகுணத்திலிருந்து உண்டாகக்கூடிய காமம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இல்ல, போதும் போதும் எல்லாத்தையும் சொல்லி பழகுங்க. நான் ஏன் சுவாமி இத்தனை ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே அருமருந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த உலகத்திலேயே கிடைக்காத பிரசாதம் ஏதாவது இருக்கா அப்படின்னா போதும் போதும்ன்றதுதான் பிரசாதம், ஆத்ம பிரசாதம். அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் தான் வைராக்கியம்னு பேரு. போதும் 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 சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வேணும் வேணும் வேணும்னு சொன்னா ரஜோகுணம் அதிகமாகும். போதும் போதும் போதும்னு சொல்லும் போது சத்துவகுணம் அதிகமாகும். இந்த சத்துவகுணம் அதிகமாக 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 சத்துவ உத்கர்ஷாத், சத்துவகுணம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? அந்தர் நிரதிசயம் சுகம். அந்தர்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளார, உள்ளத்துல, மனசுல என்ன கிடைக்கும்? நிரதிசயம் சுகம். நிரதிசயம்னா என்ன அர்த்தம்? ஒப்பில்லாத, கம்பேர் பண்ண முடியாத ஒரு சுகமானது. என்ன சுகம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காலையில நல்ல லீவு, நல்ல ஓங்காரத்தையும் பிரணவத்தையும் ரிலாக்ஸா எந்திரிச்சு நல்லா ஃப்ரீயா உட்கார்ந்து ஓங்காரத்தை சொன்னோன்னு ஒரு சுகம் உண்டாகும் பாருங்க. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓங்காரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா எந்திரிக்கவே மனசு வராது. மனசு பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போறதுக்கு 8 மணிக்கு கோயில் போகலாம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா போகலாம், எந்திரிக்கவே மனசு வராது. அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே. சரி, என்ன சுகம் சாமி அந்த இடத்துல? ஆடியோ இல்லை, வீடியோ இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுகம் மனசுக்குள்ளார அறியப்படும்ல. அது என்ன சுகம் அப்படின்னா சத்துவ குணத்தினால உண்டாகிறது. சத்துவ குணம் என்ன பண்ணும்? நிர்மலமா இருக்கிறது. ஆத்மாக்கு பக்கத்துல இந்த மனசு சத்துவகுண பிரதானமா இருக்கும் போது டிரான்ஸ்பரண்டா என்ன பண்ணும்? ஆத்மாவோட சுகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சத்துவகுணம் ஆத்மாவோட சுகத்தை, ஆத்மாவோட சொரூப சுகத்தை என்ன பண்ணுது? ஆத்மாவுக்கு குணமே சொரூப சுகம் தான். அந்த சொரூபம் சுகஸ்வரூபமானது சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக அந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம தான் சொல்றோம், ஒரு அனுஷ்டானம் பண்ணி முடிச்சோன்னு அப்படியே நிம்மதியா இருக்கு. கோயிலில் போய் ஒரு சாமியை பார்த்து நல்ல தரிசனம், கூட்டம் கம்மியா இருக்கு, நல்லா தரிசனம் பண்ணி வச்சாங்க. பண்ணி வச்சோன்னு ஒரு மனசு நல்ல ஆனந்தமா ஒரு இதுக்கு தூணுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து நிம்மதியா உட்கார்ந்தோன்னா
மனசு எந்த ஒரு இம்பல்ஸும் ரைஸ் ஆகாம அப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சுகம் இல்லை? ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கலாமே, ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்கலாமே, அப்படியே உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான் தோணுது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசு அந்த சமயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா சத்துவ உத்கர்ஷமாகுது. பகவானை பார்க்கும் போதெல்லாம், கோயில்ல போய் பகவானை பார்க்கும் போதெல்லாம் அதுலயே திருப்தி உண்டாயிருது நமக்கு. வெளி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை போகணும், அங்க போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்றது, யாராவது வந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு சாமியை பார்க்க வேணாம், அது இது வேணாம்லாம் சும்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் போகணும்னு பார்க்காதீங்க. அப்படின்னா ரஜோகுணம் ஆகிடும். நீங்கள் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரீங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீடு போய் சேரணும். அப்போ மனசு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும். அங்கே கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் மனசு எப்படி இருக்கும்? மனசு அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்கும். ஐயோ இவ்வளோ கியூ இருக்கே, நம்ம போக முடியுமா, வீட்டுக்கு போய் சேர முடியுமா, இது பண்ண முடியுமா? ரஜோகுணம் வந்துடும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அடைய முடியாது. நான் இதான் சொல்லுவேன், இப்போ எங்கேயாவது கியூவில் நிற்கிறதுனா, ஜி ஃப்ரீயாக நில்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பகவானுக்கு நில்லுங்க, எப்போ பார்க்குறோமோ அப்போ பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா அடங்க ஆரம்பிச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பவுண்ட் பண்ணினீங்கன்னா ரஜோகுணம் வந்துடுது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்குற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா பரபரன்னு பார்க்கும். நான் பார்க்குறேன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கியூவில் நின்று சாமிகிட்ட வந்து சாமி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து பரபரப்பாக இருக்காங்கல்ல, அந்த பரபரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இப்படி பார்த்துட்டு இப்படி போயிடுறான். அடப்பா இவ்வளோ நேரம் கியூவில் நின்று எதுக்குப்பா அப்படின்னா, கியூவில் நிற்கும் போது அவனுக்கு என்ன உண்டாயிடுது? ரஜோகுணம் அதிகமாகிடுது. அவன் அடுத்தடுத்த டார்கெட்டை வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும் போது என்ன ரஜோகுணம் உள்ளுக்குள்ளார அங்கே போகணும், இங்கே போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னும் போது இருக்கிற அந்த சூழ்நிலையில சுவாமியை தரிசனம் பண்றது அவனால முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆனந்தம் கிடைக்குதா அப்படின்னா, சுவாமியை பார்த்தாலும் அவனுக்கு ஆனந்தம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கோயிலுக்கு போறோம் அப்படின்னா மனசுக்குள்ள வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ சாமியை பார்க்குறோமோ அப்ப சாமியை பத்தி ரொம்ப ரிலாக்ஸா வரணும். அந்த ரிலாக்ஸா நீங்க வரும்போது தான் சத்துவ குணம் அதிகமா இருக்கும். நீங்க சுவாமியை நல்லா தரிசனம் பண்ண முடியும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து நல்ல ஒரு சத்துவ குணத்தோட இதுல நல்ல சுகம் கிடைக்கும். அதனால வந்து எதுக்காக சொல்றேன்றது நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சத்துவ உத்கர்ஷம் ஆகும்போது அந்தர்ன்னு என்ன அர்த்தம்? நம்முடைய மனசுக்குள்ளார நிரதிசயம் சுகம், நிரதிசய சுகம் ஆவிர்பவதி. ஆவிர்பாவம் ஆகிறதுனா என்ன அர்த்தம்னா உண்டாகுதல், தோன்றுதல். வெளியில இருந்து உண்டாகுது, ஆனா வெளியில இருந்துலாம் உண்டாகல. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவோட சுகம் இந்த சத்துவ குணத்தினால ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அந்த மனசு அடங்கின மனசுல தான் இது நடக்கும், போதும்ன்ற மனசுல தான் நடக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு கோயில்ல நுழையிறீங்க. நுழைஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க. கோயிலுக்குள்ளார நுழைஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா கியூல மாட்டிக்கிட்டீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? 10:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸோ இல்லை ஏதோ வேற கமிட்மெண்ட், என்ன ஆகும்? தவிக்குமா? ஐயோ மணியாச்சு வாட்ச் பார்ப்போம். என்ன டைம் ஆகிட்டே இருக்கு. இந்த டைம் ஆகிட்டு இருக்குன்னும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து தாட் ப்ரொடியூஸ் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கும். எரிஞ்செரிஞ்சு விடுவோம். பக்கத்தில் ஒய்ஃப்ட சொல்லுவோம், பாரு நான் அப்பவே சொன்னேன் லேட் பண்ணாத அப்படின்னு, நீ பாட்டுக்கு இவ்வளோ லேட் ஆகிருக்க பாரு, இதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை பூஜை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் சுவாமிக்கு கொடுக்குறது. நாத பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சே சில சமயம் தெரியாமல் பண்ணிடுவேன். கரெக்டாக 6:10 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகணும். 6 மணிக்கு என்ட்ரு ஆகி பூஜை பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு, ஜி கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாங்களேன், இந்த முறை அப்படி தான் ஆச்சு, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வாங்களேன்னு அனுப்பிட்டேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு, 6:05 ஆச்சு, 6:10 ஆச்சு. எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா கோபம். இந்த நாத பிரம்ம எரும மாடு மாதிரி போய் வந்து கான்சியஸே இல்லை, போனா வந்தமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கணும்ல அப்படின்னு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, என்னோட ரஜோகுணம் அவர் ஃப்ரீயா பார்த்து முடிச்சுட்டு வரத்துக்குள்ளார எனக்கு 6:10 எனக்கு பூஜை முடியணும். ஆனா 6:10 வரவே இல்லை. அப்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொந்தளிக்குது. வந்தாரோ இல்லையோ, என்ன கொஞ்சமா புத்தி இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு பிடிச்சி திட்டி, எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்றது, எது பிரதானம்னு தெரியாம பண்றது அப்படின்னு பிடிச்சி திட்டி, அப்ப என்னோட ரஜோகுணம் என்ன ஆயிடுச்சு? அவருக்கு போயிடுச்சு.
அவருக்கும் ரஜோகுணம் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா சரியா பூஜையிலேயே இதுலேயே மனசு வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் ஆக மாட்டேங்குது. புரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட் வந்து பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம ஒரு டைம் போட்டிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சம்பவிக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாச்சு ஃப்ரீயாக வாங்கச்சு. நான் வித்யா பிரசாத்கிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுங்களா, நாதபிரமத்தில் ஒரு மாதிரி சொல்லுவேன். வித்யா பிரசாத் சாமி லேட் ஆகிடுச்சு சாமி, ஒன்றும் இல்லைச்சு, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக பண்ணுவோம், என்ன அவசரம் அப்படின்னு. அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னும் போது மனசு வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணத்திலேயே இருக்கு. நாதபிரமத்தை சொல்லுவேன், ஜி எதிர்க்க இருக்கிறவன் பைக்கை முறுக்குறான்னு டிராஃபிக்ல நீங்க முறுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவன் ரஜோகுணமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொத்திக்கும் ரஜோகுணம். நமக்கு ரஜோகுணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பைக் ஆக்சிலேட்டரை முறுக்கணும் அப்படின்னா நமக்கு ரஜோகுணம் வந்துச்சுன்னா நம்ம சுகம் போயிடும். நல்லா புரிஞ்சுங்க, டைம் லிமிட்டு, இதை அடையணும், இந்த இதுக்குள்ளார அடையணும் அப்படின்லாம் ஏதாவது கமிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரஜோகுணம் வந்துடும். இதெல்லாம் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு காரியத்தை பண்ணும் போது அந்த காரியத்தை எவ்வளோ நல்லா பண்ணணுமோ ஃப்ரீயா பண்ணுவோஞ்சின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, டார்கெட் எதுவும் வச்சுக்காம இருந்தோம் அப்படின்னா அப்ப மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சத்துவ குணத்திலேயே போகும். இதெல்லாம் டெக்னிக். இதெல்லாம் அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, உள்ளுக்குள்ளார அந்த சத்துவ குணம், அதனாலதான் நம்ம எதையாவது அடையணும் அப்படின்னா சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான் ஆன்மீக சாதனைன்றதே இதுதான். சத்துவ குணத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் போதும் 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 சொல்லி பழக. அப்படி பழக 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 சத்துவ குணம் அதிகமாகும். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பில்லாத சுகம் ஆவிர்பாவமாகும், தோன்றும், உற்பத்தியாகும். அது மட்டும் இல்ல, ந கேவலம் ஏவம், முக்கியமானது இது சூத்திரத்துல. வெறும் இது மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தெரியறது மட்டும் இல்ல, என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தெரிஞ்சுது அப்படின்னா வெளியில இருக்க சுகம் இருக்கே, பிரத்யுத வைஷயிகம் சுகம். பிரத்யுத அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து நிற்கின்ற யாராவது, ஜி வாங்க ஜி நம்ம இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நீங்க நல்லா ஓங்காரத்தை ஜபம் பண்ணிட்டு லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா உட்காந்துட்டு ஓங்கார ஜபம் பண்ணிட்டு சுவாமி வந்து பிராணனை பார்க்க சொன்னார், ஓங்காரத்தோடு பிராணனோட சேர்ந்து சொல்ல சொன்னார்னு சொல்லிக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அமிர்த மாதிரி ஒரு சுகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து சுவாமி அங்க போலாம் இங்க போலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது வந்து நின்னுச்சு அப்படின்னா என்னது, பிரத்யுத வைஷயிகம் சுகம். வைஷயிகம்னா விஷயத்துல இருக்கிற சுகத்துக்கு பேர் வைஷயிகம் சுகம். விஷயத்துல இருக்கிற சுகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் விஷமிவ பிரதிகூலம் பவத்தி இத்தியர்த்தக. விஷ மாதிரி தெரியுமா, நீங்க அனுஷ்டானத்துல எங்கேயாவது ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி ஒதுங்கிங்க. நாங்களாம் நிறைய பண்ணி பார்த்துட்டோம். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ ஓடி போயிடுறது. ஒரு 10 நாள் எங்கேயாவது கங்கோத்திரி யமுனோத்திரி இது மாதிரி எங்கேயாவது போய் ஏகாந்தமா இருந்துக்கிட்டு வெறும் மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா கோயில்ல வந்து சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு பேசாம உட்கார்க்கும் போது சாதனா காலத்துல வந்து ஒரு சுகம் உண்டாகுங்க. அப்ப சாதனா காலத்துல இப்போ ஓங்காரத்தையும் நீங்க பண்ணுங்க, லீவு நாள்ல எல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உட்காந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தோணாதுங்க. டைம் ஆயிடும், பார்த்துக்கலாம் சாப்பிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு அவாய்ட் பண்ண தோணும். வேற எந்த விஷயத்துக்கு போகணும் பார்த்துக்கலாம் அப்படியே இருக்கலாம் அப்படின்ட்டு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஞ்சா அடிச்ச போதையில இருக்கிற மாதிரி ஒரு சுகம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப உள்ளுக்குள்ளார ஒரு சுகத்தை எடுத்துட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய சுகம் இருக்குல்ல, அந்த சுகம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா பிரதிகூலம் விஷமிவ பவதி. விஷம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிரா தெரியுமா, பிரதிகூலம் அப்படின்னா ஆப்போசிட்டா சத்ரு மாதிரி தெரியுமா. ஐயோ இதை பண்ண வேண்டியிருக்கா, இது சாமி பாயாசம் சாப்பிடலாமா சாமி அப்படின்னு தோணா, பாயாசத்துக்கு ஆயாசம் படணுமேங்க, பாயாசம் பண்றதுக்கு 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணுமே டைமு, ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணணும். அப்படி பண்ணி வரத்துக்குள்ளார இங்கேருந்து போய் பால் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை சேமியாலாம் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் வறுத்து பாயசம் பண்ணி, ஐயோ ஆயாசம் அதிகம் இல்லை. அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லிட்டு ஃப்ரீயா உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுங்களேன், பாயசம் பார்த்துக்கலாம், பாயசமாக மண்ணாடி கிடையாது. இந்த சுகம் எப்படி இருக்கு, நம்மளுடைய சொருப்ப சுகம் பாயசத்தை காட்டிலும் அதிகமான சுகம் அமிர்தமா இருக்கு.
அப்போ சாதனார்த்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ஒரு நல்ல சாதனையில இருக்கிறவன் உள்ளுக்குள்ளார சுகம் வர 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 அவருக்கு வெளியில இருக்க சுகங்கள் எல்லாம் விஷ மாதிரி தெரியும். அலகாபாத் போலாமா சாமி அப்படின்னு கேட்டா, அலகாபாத் ஐயோ எனக்கு அப்படியே கலவரமா ஆகுது. ஜெயந்தி அம்மா சொன்னாங்க, சாமி அலகாபாத் போறோம். அலகாபாத்தா, புத்தி இருக்கா இல்லையா? சுகமா ஒரு இடத்துல வந்து ஆனந்தம் கிடைக்கும் போது இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ஒரு 2 நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுகமா கூட்டு போறேன்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த தெருவுல நிக்க வச்சிருவான். அங்க இங்க நின்று நிப்பாட்டி அங்க போய் மாட்டி டிராபிக்ல மாட்டி இங்க போய் ஒழுங்கா குளிக்காம ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம இழுத்து அடிச்சு கடைசியில போய் ஒரு டிப் பண்ணிட்டு வந்த மாத்திரத்துல நமக்கு எதாவது என்ன ஆயிடும், பெருசா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க அதோட சுகத்தை காட்டிலும் அதிகமான சுகம் இங்க உட்கார்ந்து ஒரு வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா, எங்கேயும் போய் தெருவுல நிக்காம டிராபிக்ல மாட்டாம ஃபார்மாலிட்டியா பேசாம உள்ளுக்குள்ளார சுகம் தெரியணும்னா என்ன முடியும், உள்ளுக்குள்ளார ஒருத்தருக்கு அனுஷ்டானம் பண்ணி சுகம் கிடைச்சா மட்டும்தான் முடியும். அப்ப என்ன பண்ணணும், நல்ல அனுஷ்டானத்தை பண்ணணும். அனுஷ்டானத்தை பண்ணி உள்ளுக்குள்ளார சுகம் தெரியணும். அதுக்கு முக்கியமானது போதும் போதும் போதும், பார்த்ததெல்லாம் போதும். என்னது, நம்ம சப்த பிராந்த பூமின்னு ஒண்ணு பார்த்துருக்கோம் தெரியுங்களா? 7 பூமிகள் பார்த்தோம். அந்த 7 பூமியில வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியதெல்லாம் அடைந்தாயிற்று, இனி அடைய ஒண்ணும் இல்லை. போய் பிராப்தி பண்ண வேண்டியதெல்லாம் பிராப்தி பண்ணாச்சு, இனிமே ஒன்னும் பிராப்தி பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு ஞானிக்கு எது சுவாபாவிகமா இருக்குமோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் ஒரே மண்ணாங்கட்டி தான். கும்பகோணத்துல வந்து மகாமகமத்துல குளிச்ச மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ல போய் குளிச்சாலும் அதுதான். மார்க்கெட்டிங் பண்றவங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட விதமா மார்க்கெட்டிங் நடக்கதான் செய்யும். ஆத்ம சுகத்துக்கு அந்நியமா இந்த உலகத்துல வேற சுகமே இல்லை. எனக்கு உள்ளதான் பகவான் சுகஸ்வரூபமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்தி எல்லாத்தையும் போவேன், போதும், போனதெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும், அடைஞ்சதெல்லாம் போதும், பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் போதும் 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 சொல்ல 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 ஒரு சுகம் தெரியுமே. அதுக்கப்புறம் கேட்பீங்க, இந்த சுகம் தெரிஞ்சதுக்கு பிறகு வெளியில இருக்க சுகம்னா என்னது, ஆயாச பகுடம். ரொம்ப பிரயத்தனப்பட்டு அல்பமா சுகம் எடுக்கிறது தான் வெளியில இருக்கிறது. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு வாட்டி நாங்க வெளியூர் போறது இல்லை, என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிரபோதாட்ட சொல்லிட்டு போல இருக்கு, 2-3 நாள் சாமி கேரளா வரீங்க போல இருக்கே, கேரளாவுக்கு வரீங்க போல இருக்கு அப்படின்னு. ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கேரளாலாம் நான் வரலன்னு சொல்லல. சாமி போயிட்டு வரலாமே சாமி, 3 நாள்ல நைட் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா சதுர்தசி, திரையோதசி ஈவினிங்ல உட்காந்தோம் அப்படின்னா சதுர்தசி காலையில போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமா அன்னைக்கு பிரதமா ஈவினிங்ல ட்ரெயின் ஏறணும்னா தித்தியா காலையில இங்க வந்துடலாம், கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம், 2வது கிளாஸ், ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணா போதும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் தெரியுங்களா? 2 நாள் வெளியில யாத்திரை போயிட்டு வந்தோம் அப்படின்னா நான் என்னுடைய ரொட்டீன்ல வந்து உட்கார்றதுக்கு 4 நாள் ஆயிடும். மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யாத்திரை பண்ணிட்டு வரும்போது ஒரு சஞ்சலம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார வந்துடும். யாத்திரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரொட்டீன், டெய்லி ரொட்டீன், ஒரு கிளாஸ், ஒரு அனுஷ்டானம், இதெல்லாம் ப்ராப்பரா ஒரு ரிதம் போயிட்டே இருக்கும். இந்த ரிதம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா சத்துவ குணத்தினால அடைஞ்சதா இருக்கும். ஒரு யாத்திரை பண்ணிட்டு வந்தோம்னா ரஜோகுணம் கலைச்சு போட்ட மாதிரி ஆயிடும். திரும்ப செட்டில் ஆயிரத்துக்கு 4 நாள் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு யாத்திரையும் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒருத்தன் தன்னுடைய சாதனையில என்ன பண்ண முடியாது, எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. அப்புறம் அவன் என்ன நினைப்பான், வெளியில தான் சுகம் இருக்கும் போல இருக்கு, டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா சுகமா இருக்கும் போல இருக்குன்னு இங்க அங்க போய் மாட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டே இருப்பான். ரஜோகுணத்துல சுகம் காண ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்கக்கூடிய சத்துவ குணத்தோட சுகம் அவனுக்கு தெரியாமையே போயிடும். எப்ப ஒருத்தன் உள்ள சத்துவ குணத்தோட சுகத்தை அறிய ஆரம்பிச்சிட்டானோ அவனால வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகவே முடியாது. தெரியும், விஷம். மனசை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்திடும், திரும்ப வந்து செட்டில் ஆகிறதுக்கு முடியாது அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷய சுகத்தை எல்லாத்தையும் விஷம் மாதிரி எதிரியாக அவன் பார்க்கின்றான். தது உக்தம், அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டும் இருக்கிறது. சந்தோஷ அமிர்தபானேன, சந்தோஷம்ன்றது என்னது, அமிர்தபானம், அமிர்தமா. போதும் போதுன்றதுதான் பொன்செய் மருந்தா, அதான் சொல்லுவாங்க, பொன்செய் மருந்து. போதும் என்ற மனமே பொன்செய் மருந்து. அப்போ அமிர்தமா, அது விஷம் இல்ல, அமிர்தம்.
அப்ப அமிர்த பானேன சந்தோஷம்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கிற சந்தோஷம், திருப்தி, அதுல அப்படிப்பட்ட அமிர்த பானேன அமிர்தத்தை குடிச்சதனால, குடிக்கணும், நம்ம டெய்லி குடிக்கணும். அந்த குடிக்கிறதுனால ஏ சாந்தாகா, எவர்கள் சாந்தி அடைந்தவர்களோ, திருப்தி ஆகதாக, திருப்தியை அடைந்தவர்களோ, நல்லா பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை அடைய 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 திருப்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். திருப்தியினால சந்தோஷம், சந்தோஷத்தினால திருப்தி. அது ஆக ஆக மனசு பாத்தீங்கன்னா விஸ்ராந்தியா சாந்தி ஆகும். அப்படி சாந்தி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கு போக ஸ்ரீஹி அதுலா, அதுலா அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாத போகம் கிடைக்குதான். யாருக்கு பாத்தீங்கன்னா மனசு சாந்தி ஆயிடுச்சோ, எங்கேயும் போக வேணாம், எதையும் அடைய வேணாம் அப்படின்னு போதும் போதும்ன்ற எண்ணம் நிறைவா இருக்கோ, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போகம் இருக்கே, போகஸ்ரீ அதுலா தேஷாம், அவர்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த போகம் இருக்கே, வெளியில இருக்கிற எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் கிடைக்காத போகம் அவங்களுக்கு சொரூப சுகம் கிடைக்குது. ஏஷா பிரதிவிஷாயதே, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த சுகம் எப்படிப்பட்டது? விஷய சுகங்களுக்கு எதிரானது, விஷய சுகங்களுக்கு எதிரானதாக அது இருக்கு. அப்படிப்பட்ட செல்வம் உள்ளுக்குள்ளார இருக்கு. அதான் நம்ம சொல்றோம் சுகம் உத்தமம். கீதால பாத்தீங்கன்னா 6:27 சொன்னது இல்ல, பிரசாந்த மனசம்ஹேனம், நல்ல மனசு சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னா போதுன்ற எண்ணத்தினால, அப்படிப்பட்ட இடத்துல உண்டாகக்கூடிய திருப்தி மாகத்தாக நல்ல திருப்தி உண்டாயிடுச்சு அப்படின்னா, ரஜோகுணம் தமோ குணம் அங்க கம்மியாயி போச்சுன்னா, க்ஷீணமாச்சுன்னா, அந்த இடத்துல சொரூபத்தோட சுகம் உண்டாகுது. அதுக்கு ஈக்குவல் பாத்தீங்கன்னா வேற எந்த விஷய சுகமும் இல்லை. அது பாத்தீங்கன்னா விஷய சுகங்களுக்கெல்லாம் எதிரானது அப்படின்னு நினைக்கப்படுகிறது. இது சொல்லியாச்சு. 42வது சூத்திரம் முடிஞ்சு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லி கொடுத்தேன். 2 மந்திரம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓங்காரம். வேற எந்த மந்திரத்தையும் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், கிருஷ்ணர் அது சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2வது மந்திரம் என்னது? யோக சூத்திரமும் ஓங்காரம் தான் சொல்லுது, கீதையும் ஓங்காரம் தான் சொல்லுது, பாகவதமும் ஓங்காரம் தான் சொல்லுது. இது மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் ஓங்காரத்தை சொல்லுது, உபனிஷத்தெல்லாம் ஓங்காரத்தை சொல்லுது. ஒரு மந்திரம் ஜபிக்கிறதுக்கு. இன்னொரு மற்ற நேரம் எல்லாம் ஜபிக்கிறதுக்கு இன்னொரு மந்திரம், போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி போதும் சாமி, விற்று சாமி விற்று சாமி விற்று சாமி, போதும் சாமி விற்று சாமி, போதும் சாமி விற்று சாமி, போதும் சாமி வெற்று சாமி, போதும் சாமி வெற்று சாமி, போதும் சாமி வெற்று சாமி, எண்டு கார்டு போடு சாமி. இந்த ஸ்கிரீன் பிளே லென்த்தா போயிட்டே இருக்கு, எத்தனை கோட்டி ஜென்மம்னு தெரியல. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே எண்டு கார்டு தான், போதும் 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 போதும். 2 மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓங்காரம், அது அப்புறம் போதும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 42வது சூத்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். 42வது சூத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 42 தான் முடிச்சிருக்கோம், 43. 43வது சூத்திரம், காயேந்திரிய சித்திர் அசுத்திக்ஷயா தபஸஹ, காயேந்திரிய சித்திர் அசுத்திக்ஷயா தபஸஹ, காயேந்திரிய சித்திர் அசுத்திக்ஷயா தபஸஹ. தபஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா முதல் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தீங்கன்னா சுத்தம் சௌச்சம், 2வது பார்த்தீங்கன்னா சந்தோஷம், 3வது பார்த்தீங்கன்னா தபஸ் செய்ய வேண்டியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியது நியமத்துக்குள்ள தானே வருது. நியமம்னா என்ன வச்சிருக்கோம்? சுத்தம் அனுஷ்டானம் பண்ணணும். அதே மாதிரி சந்தோஷம் அனுஷ்டானம் பண்ணணும். போதும் போதும் தெரிஞ்சாலும் பத்தாது, போதும் 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 சொல்லி பழகணும். அதே மாதிரி 3வது தபஸ் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, தபஸ் பண்ணணும். தபஸ்னால என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயேந்திரிய சித்திகி, காயம் இந்திரியங்கள் இந்த 2தோட சித்தியானது உண்டாகும். எப்படி சுவாமி? அப்ப தபஸ் பண்ணினீங்கன்னா காயத்துல இருக்கிற தோஷங்களும் இந்திரியங்கள்ல இருக்கிற தோஷங்களும் சுத்திக்ஷயாத், சுத்தி அசுத்தி பாத்தீங்கன்னா இதுல 2த்துல இருக்க அசுத்தி இருக்குல்ல, அது நாசமாகும். இந்திரியங்கள்ல இருக்கிற அசுத்தம் நாசமாகும், தேகத்தில் இருக்கிற அசுத்தம் நாசமாகும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இந்திரியத்திலையும் தேகத்திலையும்
சித்திகளானது உண்டாகும். இதுதான் தபஸோட பலன். வந்துருங்க. இப்ப நீங்க ஃபாஸ்டிங் ஒன்று சொல்றோம்ல, ஏகாதசி விரதம் இருங்க அப்படின்னு சொல்றோம்ல, யாரும் நோயாளியா இருந்தீங்க மட்டும் இருக்காதீங்க. மற்றபடி தபஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் இல்லை சுவாமி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏகாதசி விரதம் இது மாதிரி கிருச்சிர சாந்திராயனாதி விரதம், இந்த விரதங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான் அன்னமய கோஷமா இந்த தேகமா எல்லாம் இந்திரியத்துக்கு புஷ்டியா பெட்ரோலா மாறி இருக்கு. அப்ப நம்ம சாப்பிட்டதுல எல்லாம் தோஷம் இருக்கு, பரிகிரக தோஷம் இருக்கு, எல்லாத்திலையும் தோஷம்தான் வந்திருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ன்ற விரதங்கள்லாம் இருக்கப்படுகிறது. அப்ப விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ்ல இருக்கிறது, போன்ல இருக்கிறது, தப்த கிருச்சிரம், மகா கிருச்சிரம், இது மாதிரி விரதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் 12 நாள் விரதங்கள்லாம் இருக்கு. ஒண்ணுமே சாப்பிடாத விரதங்கள்லாம் இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ட்ரை ஆக்கி எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி என்ன பண்ணும், பாடி எல்லா சப்த தாத்துக்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்களையும் அது என்ன பண்ணுது, கிளீன் பண்ணுது. இது கிளீன் ஆச்சு அப்படின்னா இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆகும். இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் எது, போக வாசனை. இந்த போக வாசனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இந்திரியத்துல ஒரு சித்தி உண்டாகும். அதே மாதிரி காயத்திலையும் தேகத்திலையும் சித்தியானது உண்டாகும். விருத்திக்காரர் என்ன சொல்றாரு பாப்பா, சதாசிவபிரமேந்திரன். ஸ்வதர்ம கிருச்சிராதினா, ஆச்சாரியர் போட்டார், ஸ்வதர்ம கிருச்சிராதினா, ஸ்வதர்ம அனுஷ்டானம். நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஒண்ணு இருக்குல்ல, என்னது, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். அருமையான திருக்குறள் பாருங்க. யாருப்பா தபஸ் பண்றான்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்றார், யார் வந்து தன்னுடைய கருமத்தை ஸ்வதர்மத்தை பண்றானோ அவன்தான் தபஸ் பண்றான். இப்ப நம்ம மூணு கிளாஸ் அட்டன் பண்றோம்ல, இது என்னது, தபஸ். மூணு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம ஒரு பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கோமே, இது தபஸ். சுவாத்தியாயம் பரமோ தபஹா. சுவாத்தியாயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பாடத்தை 3 நாள் பாடம் வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா இந்த வேதாந்தத்தையே திரும்ப 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 கேட்க இது மாதிரி பரம தபஸ் இந்த உலகத்திலேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு தபஸ், ஸ்வதர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடம். அதே மாதிரி முமுட்சுவா இருக்கிற உங்களுக்கும் பாட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை கேட்கறது தான் ஸ்வதர்மம். அப்ப ஸ்வதர்மம்ன்றதும் ஒரு தபஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருச்சிராதினா என்ன இருக்கணும், கிருச்சிர சாந்திராயனாதிகள். நான் ஏற்கனவே உங்களுக்கு வியாச பாஷ்யத்தை சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன். கிருச்சிர அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, கிருச்சிர விரதங்கள்னு சொல்லுவாங்க. கிருச்சிர விரதங்கள் அப்படின்னா, கிருச்சிரம்னா கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். கஷ்டம் தரக்கூடியதா இருக்கிற விரதங்களுக்கு பேரு கிருச்சிர விரதங்கள்னு பேரு. எத்தனை சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டா, சாந்திராயணம், அது அப்புறம் பிராஜாபத்தியம், அப்புறம் சாந்தபனம், இது மாதிரி அநேக விரதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனுஸ்மிருதியில 11வது சாப்டர்ல பிராயச்சித்த விதிகள் அப்படின்ற பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் 11வது அத்தியாயத்துல மனுஸ்மிருதியில சொன்னதெல்லாம் பிராயச்சித்தத்துக்கு சொல்லப்பட்டது எல்லாத்தையும் முமுட்சுக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சித்த சுத்தி ஆகிறதுக்காக, பாப்பங்கள் க்ஷயமாகிறதுக்காக விரதங்களா அனுஷ்டானம் பண்ண வேண்டியது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து வியாசரா இருக்கட்டும், வசிஷ்டரா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய சாந்திராயன விரதத்துல இருந்தாங்களாம். நித்தியம் யதி சாந்திராயணம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யதி சாந்திராயணம்னு அர்த்தம் டெய்லி 8 கவலம். 8 கவலம் தான் வியாசர் வசிஷ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 கவலம் தான் சாப்பிட்டுருக்காங்க. 8 கவலத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் உள்ள போனதே இல்லையா. அப்ப நித்திய சாந்திராயன விரதத்துல இருந்தவங்கன்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் அப்ப பிராயச்சித்தத்துக்கு இருந்தாங்களா, நான் பிராயச்சித்தத்துக்காக இல்ல, தபஸா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தபோபிகை க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகினாம். ஆத்மபோதம் ஆரம்பிக்கும் போது சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், மங்களாச்சரணத்திலே சொல்றார், தபோபிகி க்ஷீண பாப்பான. தபஸ் செஞ்சவங்களுக்கு என்ன ஆகும், பாப்பங்கள் எல்லாம் க்ஷீணமாகும். அப்ப பாப்பங்கள் க்ஷயமாகணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்வதர்ம அனுஷ்டானம் கூட கிருச்சிராதினா, கிருச்சிரம் முதலிய விரதங்களை இருக்கிறது
அந்த விரதங்கள் என்ன பண்ணும்? கிளேஷ பாப க்ஷயாத், மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்களை நாசம் செய்யும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள்கிட்ட பாப்பம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படிங்கன்னா ஒண்ணும் இல்லை. மனசு பாத்தீங்கன்னா சாந்தமா இருந்துச்சுன்னா பாப்பம் கம்மியா இருக்கு. மனசு பந்தின கண்ட விஷயங்களையும் ஊர்ல இருக்க உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதான் கிளேஷம்னு பேரு, பாப்பம். அது பாப்பம். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட்டு கொடுக்காம இருங்க பார்க்கலாம். 2 நாள் 3 நாள் விரதத்துல ஃபுட்டு கொடுக்காம இருங்களேன். ஃபுட்டு கொடுக்கலன்னா அந்த மனசு எப்படி இருக்கும்னா நாய்க்குட்டி மாதிரி பாத்தீங்கன்னா வாழை சுருட்டி வச்சுட்டு பேசாம இருக்கும். இந்திரியங்கள் சஞ்சலா இருக்காது, மனசு குவைட்டா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பெட்ரோலை பாத்தீங்கன்னா கட் பண்ணீங்கன்னா போதும். இந்திரியங்களுக்கு பெட்ரோல் பாத்தீங்கன்னா விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்திரியங்களுக்கு பெட்ரோல். இந்திரியங்களுக்கு போகக்கூடிய அந்த விஷயங்களை கட் பண்ணீங்கன்னா, பைப் லைனை கட் பண்ணீங்க அப்படின்னா இந்திரியங்கள் என்னாகும்? குவைட்டா. இந்திரியங்கள் தான் பாத்தீங்கன்னா பைப் லைன். எதுக்கு? மனசுக்கு விஷயங்களை கொடுக்கறதுக்கு. அப்ப இந்திரியங்கள் குவைட் ஆச்சு அப்படின்னா மனசும் எப்படி இருக்கும்? குவைட் ஆயிடும். குவைட் ஆயிடுச்சு அப்படின்னா கிளேஷ பாப க்ஷயாத், கிளேஷம்தான் பாப்பம். கிளேஷம் இது பஞ்ச கிளேஷங்கள் சொல்லிக்கலாம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யா தான் லேண்டு, அதை விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது? அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 4 கிளேஷங்களும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தபஸ் பண்ண 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 இந்த கிளேஷ பாப க்ஷயாத், கிளேஷம் என்பது 4 கிளேஷங்களும் என்னாகும்? பாப்பம். அந்த பாப்பங்கள் க்ஷயமாகிறதுனால காயஸ்ய அனிமாதி சித்திகி பவதி. இந்த உடம்புக்கு பாத்தீங்கன்னா என்ன லாபம் கிடைக்கும் சுவாமி? நீங்க புராணத்துல எல்லாம் தபஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். நிறைய புராணங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் 100 வருஷம் தபஸ் பண்ணார், 500 வருஷம் தபஸ் பண்ணார், 1000 வருஷம் தபஸ் பண்ணார், இந்த சித்தி அடைஞ்சார், அந்த சித்தி அடைஞ்சார் அப்படின்னு பாக்குறோம். அசுரர்கள் எல்லாமே தேவர்களை வெற்றி கொண்டது பாத்தீங்கன்னா தபஸ் மூலமாவே வெற்றி கொண்டிருக்காங்க. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, இவங்க எல்லாம் தபஸ் பண்ணவங்க. ராவணன், இது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே. அப்ப தபஸுனால என்னைக்கு சுவாமி கிடைக்கும்னா அனிமாதி சித்திகளானது கிடைக்கும். நடுவுல பிரேக் என்னது? தபசு, தபஸ்ல இருந்து கிளேஷம்னு சொல்லக்கூடிய பாப்பங்கள் நாசமாகுதல். அப்ப பாப்பம் க்ஷயமாச்சு அப்படின்னா சித்தி வர ஆரம்பிச்சிடும் தேகத்துல. அப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா தபஸ்ல இருந்து சித்தின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். தபஸ் பண்ணி சித்தி அடைஞ்சார் அப்படின்னு. இல்ல, தபஸ் பண்றதுனால அசுத்தியா இருக்கக்கூடிய அந்த கிளேஷங்கள் நஷ்டமாகுது, நாசமாகுது. அதனால அந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது, அனிமாதி சித்திகள். அது மட்டும் இல்ல, இந்திரியானாம்ச, இந்திரியத்துக்கும் என்ன உண்டாகுது சுவாமினா, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பெட்ரோல் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா குவைட் ஆயிடும். அந்த குவைட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சூக்ஷ்ம வியவகித. சூக்ஷ்ம அப்படின்னா எந்த வஸ்துக்கள் எல்லாம் ரொம்ப அதிசூக்ஷ்மமா இருக்கும், அந்த சூக்ஷ்மத்தோட வியவகித அப்படின்னா எதெல்லாம் நடுவுல தடுக்கப்பட்டிருக்கோ. இப்ப ஒரு வால் இருக்கு, இந்த கண்ணு பாத்தீங்கன்னா இந்த வாலுக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த வால் பாத்தீங்கன்னா அப்டக்கலா இருக்கிறது. வியவகிதம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? தடையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்டக்கலா இருக்கிறது வியவகித. 2 விஷயத்த பார்க்க முடியாது. இந்த கண்ணு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்க வேண்டியதை இந்த கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா ரொம்ப அல்பமான அணு அளவு இருக்கிறது, சூக்ஷ்மமா இருக்கிறத இந்த கண்ணுக்கு பார்க்க முடியல. அதே மாதிரி ஏதாவது தடை இருந்தாலும் நடுவுல ஒரு வால் இருந்துச்சுன்னா வாலுக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியல. ஒரு மலை மறைச்சிருக்கு, மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியல. அப்ப வியவகித, சூக்ஷ்ம வியவகித அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. வியவகிதனா மறைஞ்சிருக்கிற வஸ்துக்களையும். எப்படிப்பட்டது? பிரகிருஷ்டார்த்த. பிரகிருஷ்டார்த்தம்னு என்ன அர்த்தம்? ரொம்ப மேலான உயர்ந்த விஷயங்கள். இப்ப ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாரு என்ன பாக்குறதுக்கு. வந்தோடனே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிச்சோன்னா அவர் ரொம்ப எருமாட்டு புத்தி. எருமாட்டு புத்தினா உங்களுக்கு தெரியல, ரொம்ப தாமசிக்கும். அவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருந்தார். அவர் நல்ல சாத்விகம். அவர் என்ன பண்றாரு, அவர் கூட அந்த சாத்விகமான பெர்சன் கூட இவர் வந்திருக்காரு. நான் பார்த்தவே தெரிஞ்சா, ஐயோ இவர் தேவையில்லாம மாட்டிக்கிட்டாரு, இவர் எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாமி அப்படின்னு சத்சங்கத்தை ஆரம்பிச்சாச்சு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கத்துல வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஆன்னு கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்காரு. அவரால் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரவே முடியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவ குணம் நல்ல நல்ல விசாரம் பண்றாரு. ஆனா பக்கத்துல இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அவரால் வந்து நான் லைட்டா கேட்டேன், "அதாஜி நான் சொல்றதெல்லாம் புரியுதா? ஏதாவது?" "ஒன்றும் புரியல சாமி. நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் வெளில போனீங்கன்னா வாக்கிங் பண்ணலாம். ஒரு 4 ஸ்டெப் வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்க பேசி முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறோம்" அப்படின்னு அவர் வெளியில அனுப்பிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு? தாமசமா இருக்கிறதுனால சூக்ஷ்ம விஷயங்களை கிரகணம் பண்ற சாமர்த்தியம், உயர்ந்த ஆத்ம விஷயங்களை தத்துவ ஞானத்தை கிரகணம் பண்ற சாமர்த்தியம் அவருடைய சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு இல்லை. அப்ப யாரெல்லாம் தபஸ் பண்றது மூலமா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அதுல இருக்கிற நிறைய தடைகள் எல்லாம் நீங்கி போயிடும். இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? சூக்ஷ்ம விஷயத்தை கிரகணம் பண்ண முடியும். ஏதாவது தடையோடு கூடியிருக்கிற விவதானத்தோடு கூடியிருக்கிற விஷயங்களை மறைபொருளா இருக்கிறத அறிய முடியும். அதுக்கப்புறம் பிரகிருஷ்டார்த்த ரொம்ப உயர்ந்த ஆத்ம ஞான விஷயங்களையும் சாஸ்திரார்த்தங்களையும் அறிய முடியும். இதை எல்லாத்தையும் கிராகித்வ சித்திர், இதெல்லாத்தையும் கிரகணம் பண்ணக்கூடிய சித்தியானது இவர்களுடைய இந்திரியங்களுக்கு பவதி இத்தியர்த்தக உண்டாகிறது என்று அர்த்தமாகிறது. ஆயிடுச்சு. 43வது சூத்திரம் முடிஞ்சது. அப்ப தபஸ் மூலமா எனது அசுத்தி நாசமாகும். அசுத்தம் நாசமாச்சுன்னா இந்திரியத்துல சித்தி, அதே மாதிரி காயத்துல சித்தி. இந்திரியத்துல சித்தி சூக்ஷ்ம விஷயங்களை பார்க்கறது அறியறது. அதே நேரத்துல காயத்துல சித்தி அனிமாதி, அனிமா லகிமா மகிமா கரிமா இதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அந்த சித்திகள் எல்லாம் இதுக்கு உண்டாகும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 44வது சூத்திரம். स्वाध्यायादिष्टदेवता संप्रयोगः. स्वाध्यायादिष्टदेवता संप्रयोगः. स्वाध्यायात् स्वाध्यायात् இஷ்டதேவதா. சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் 2 பார்த்துருக்கோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் வேதாந்தம் மட்டும் படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சுவாத்தியாயம்னா மோட்ச கிரந்த அபியாசத்தை மட்டும் எடுத்துப்பாங்க. நம்ம யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதுவும் வியாச பாஷ்யம்லாம் படிச்சாதான். நிறைய பேர் வந்து வியாச பாஷ்யம் படிக்கிறது இல்லை. டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரமா மீனிங் பண்றாங்க. நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி. வியாச பாஷ்யமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரோட இந்த விருத்தி மாதிரியான டீக்காக்காரங்களோட படிச்சாதான் என்ன தெரியும். சுவாத்தியாயம்ன்றதுக்கு 2 அர்த்தம். முதல் அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச கிரந்த அபியாசம். மோட்ச கிரந்தங்களை வந்து குருட்ட இருந்து கேட்கறது, இதை தான் படிக்கிறது, இதெல்லாம் பண்றது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். இதுக்கு பேரு என்னது? சுவாத்தியாயம். அதுக்கு பேர் சுவாத்தியாயம் பேர். கூட வந்து சுவாத்தியாயத்துக்கு வந்து சிரவண காலத்துல சப்தம் குருநாதர் மூலமா கேட்கிறோம். மனன காலத்துலயும் என்ன பண்றோம்? திரும்ப நம்மளையே வச்சுக்கிட்டு சுவாமி சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி முன்ன பின்ன கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணி நிர்ணயம் பண்றோம் மனநத்துல. இதை அப்புறம் நிதித்தியாசனம் போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் கிரந்தங்கள் எல்லாம் தூக்கி தலையை சுத்தி கடல்ல போட்டு எல்லாத்தையும் எல்லா சாஸ்திரங்களோட சாரம் எது? ஓங்காரம். எல்லா சாஸ்திரங்களோட சாரமா இருக்கிற ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு ஓம் இத்தியேவம் தியாயத ஆத்மானம். ஓம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏகாட்சரத்தினால ஆத்மாவை சதா தியானிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஓங்காரம் என்ன சுவாமி அப்படின்னா சர்வ வேதங்களோட சாரம். அப்ப வந்து சாஸ்திரங்களை படிக்கிறது சுவாத்தியாயம் முதல்ல. அப்புறம் சாஸ்திரங்களோட எசன்ஸா இருக்கிற ஓங்காரத்தை ஜபிக்கிறதுக்கு பேரும் என்ன பேரு? சுவாத்தியாயம் பேரு. அதே மாதிரி ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன எடுத்திருக்கோம்? திரும்ப ஞாபகப்படுத்துங்களா? ஈஸ்வர பிரணிதானத்துக்கும் கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம், இந்த 2த்தையும் பண்ணிட்டு. ஆனா பகவத்கீதை இதுல யோக சூத்திரத்துல முதல் பாதத்துல 23ல இருந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானாத் வா. ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கு தெரியுங்களா? தஜ்ஜபக தத் அர்த்தபாவனம். ஓங்காரம் அவருடைய பேரு. ஓங்காரத்தை தஸ்ய வாச்சக பிரணவக. ஓங்காரம் பேரு. அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா பகவான அர்த்தத்தை சிந்தனை பண்ணி
பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே அதை உச்சாரணம் பண்ணணும், ஜபிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பிரணிதானத்திலையும் ஓங்கார ஜபம் வந்துடும். சுவாத்தியாயத்திலையும் ஓங்கார ஜபம் வந்துடும். அப்ப சுவாத்தியாயம் சொல்லக்கூடிய ஓங்கார ஜபத்தையோ இல்ல மோட்ச கிரந்தங்களோட அபியாசத்தையோ பண்ணும்போது என்ன சுவாமி கிடைக்கும்? இஷ்ட தேவதா சம்பிரயோக. நீங்க எந்த தேவதைய இஷ்ட தேவதைய வச்சிருக்கீங்களோ, நம்ம ஓங்காரம் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், உங்களோட போட்டோ நல்ல தெளிவான இஷ்ட தேவதையோட போட்டோவை இப்பவே தயார் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய பேர் தயார் பண்ணனா வேஸ்டா போயிடும், காலம் கடந்து போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நல்ல போட்டோவா ஒன்றை தேர்ந்தெடுத்து டீட்டெயிலா கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்காதீங்க. நிறைய பேர் அது மாதிரி எடுக்கிறாங்க. நிறைய கச்சாமுச்சான்னு இருந்துச்சுன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் வராது. அப்ப பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா பிளைனா இருந்துச்சுன்னா ரொம்ப உத்தமம். பேக்ரவுண்டு பிளைனா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, கோயில்ல இருக்கிற இது இருக்குல்ல, சித்திரம் இருக்குல்ல, அதை மாட்டிக்கிறாங்க. கோயில்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சிங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வராது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலை அது பின்பக்கம் பேக்ரவுண்ட்ல என்னென்னவோ இருக்கும், நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்மளால பண்ண முடியாது, மனசுல கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு நல்ல இஷ்ட தேவத்தையை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு பிளைனான பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல சித்திரக்காரர் வரைஞ்சதா இருந்துச்சுன்னா தெளிவாக கண்கள் முகம் எல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு இஷ்ட தேவத்தையோட ஃபார்மை பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுக்கிறது. மாட்டி வச்சுக்கிட்டு இந்த தேவதையோட பேர் பார்த்தீங்கன்னா ஓங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதையோட பேரு ஓங்காரம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சதா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி அந்த இஷ்ட தேவதையோட மனசுல நல்லா அந்த ரூபத்தை வச்சுக்கிட்டே ஓம் 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 ஓம்னு இதையே ஜபிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சுவாத்தியாயம். கூடவே என்ன பண்ணணும், எந்த கர்மம் பண்ணும் போது இதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் உள்ள இருந்து பகவான் தான் இதை பண்ண சொல்றார், நான் பண்றேன், பகவான் தான் பண்ண சொல்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த பலன் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அது பகவான் கொடுக்கிறார், அது பிரசாதம், பகவான் கொடுக்கிறார் பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்ப இந்த பாவனைக்கு ஒண்ணு ஓங்கார ஜபம் பண்ணிக்கிட்டு கூட கர்ம பல தியாகம் பண்ணிட்டு கர்மத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சுவாத்தியாயம். இது மூலமா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கிடைக்கும்? சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஓங்கார ஜபம் வந்துடுது, அதுக்குள்ளாரே ஈஸ்வர பிரணிதானமும் வந்துடுது. இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இஷ்ட தேவதா என்ன பண்ணும் தெரியுங்களா? டும்னு உங்களுக்கு முன்னாடி ஆவிர்பாவாய் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இஷ்ட தேவதா சம்பிரயோக, இஷ்ட தேவதையோனுடைய சாட்சா்காரமானது உண்டாகின்றது அப்படின்னு சூத்திரம் சொல்லு. இதுக்கு வந்திருக்க விருத்திகாரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். விருத்திகாரர் சொல்றார், அபிமத மந்திர ஜபாத். அபிமதம்னா என்னுடைய இஷ்ட தேவத்தை விருப்பமானதுன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விருப்பமானது இருக்கலாம். அப்ப அபிமத மந்திர ஜபாத்னா அவங்களுக்கு பிரியமானத மந்திர ஜபத்தை எடுத்துக்கிட்டு எனது அந்த மந்திர ஜபத்தினால அபிமத தேவதாயாக நம்ம விருப்பப்பட்ட அந்த இஷ்ட தேவதை இருக்குல்ல, அபிமத தேவதானா இஷ்ட தேவதா, நம்மளுடைய இஷ்டமான தேவதையானது என்ன பண்ணுது? சம்பாஷணாதிக்கம் சித்தியதி இத்தியர்த்தக. அந்த தேவதையோட பேசுற சாமர்த்தியம் எல்லாம் வந்துவிடும். யாரு பார்த்தீங்கன்னா மந்திர ஜபத்தை தீவிரமா பண்றானோ அந்த தேவதைக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே துருவனுக்கு பார்த்தீங்கன்னா நடந்தது. துருவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாரதர் சொல்றார், என்ன பண்றாரு, விஷ்ணுவை பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணு, விஷ்ணுவோட நாராயண ஜபத்தை பண்ணு அப்படின்னு நாராயண ஜபத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஏதோ ஒரு மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இஷ்ட தேவத்தை, அந்த தேவத்தையை நினைச்சுக்கிட்டு மந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த தேவத்தை என்ன பண்ணும்? டும்னு வெளியில என்ன சுவாமி வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம். அப்ப பாத்தீங்கன்னா சம்பாஷணம் பண்றதுனா தேவத்தையோட சம்பாஷணம் பண்றதே சம்பவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தியர்த்தா சொல்லியாச்சு. அப்ப சுவாத்தியாயத்துக்கு இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்ட தேவதா மந்திர ஜபத்தையும் எடுத்துக்கிட்டார் கூட. ஆனா உத்கிருஷ்டம் என்னது, நம்ம சொல்றது என்னது அப்படின்னா யோக சாஸ்திரத்தை சொல்ற மந்திரம் ஓங்காரம். வேற எந்த மந்திரத்தையும் இந்த யோக சூத்திரத்துல நம்ம வேற எந்த மந்திரத்தையும் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பகவத்கீதையிலையும் எந்த மந்திரத்தையும் பார்க்கவே இல்லை. ஒரே மந்திரம், ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம.
அதே மாதிரி யோக சூத்திரத்தை தஸ்ய வாச்சக பிரணவக. அப்ப இது மாதிரி மந்திர ஜபங்களை எடுத்துக்கிட்டு ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணும்போது இஷ்ட தேவதையோட சாட்சா்காரம் உண்டாகும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே பார்க்கலாம். ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. 45வது சூத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம்.